புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். திரு நித்யானந்தம், தேர்தல் வெற்றிக்காக மதத்தை கையில் எடுத்திருக்கிறார். இறுதி ஆயுதமாக பிரதமர் மதத்தை கையில் எடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாருன்னு நேற்றிலிருந்து கடும் விமர்சனங்கள் பிரதமர் மேல. ஏற்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். காமன் சிவில் கோட் நான் இங்கே கலந்துக்கிட்டதுனால, காமன் சிவில் கோட் என்பது மத ரீதியாக அல்ல. அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். திருச்சி பொய் பேசுறது யாருன்னு பரப்புரை இந்த மாதிரியான ஒரு அவையில் கூட காமன் சிவில் கோடு மத ரீதியாக என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. காமன் சிவில் கோடு என்பது எல்லோருக்கும் சமமான சட்டம். அதனால் இது மதத்தில் உள்ளே நுழைகிறது என்பதை முற்றிலும் தவறானது, பொய்யானது. இது எந்த மதம் எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. பெண்களுக்கு சொத்துரிமை எப்படி கொடுக்கப்பட வேண்டும், திருமணம் அவர்கள் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படித்தான் செய்யலாம். அது தலையிடாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது குறித்து விரிவா பேசுவோம். ஆமா, பிரதமர் பேசினது காமன் சிவில் கோடுக்கு கொண்டு வரதுக்காக இது முதல் படி. அப்புறம் விவாகரத்து உள்ள வரீங்க, திருமணம் அவங்க உரிமையில விவாகரத்துக்குள்ளே வரீங்க. அது தனிப்பட்ட உரிமை இல்லையா, மத சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இது பெரிய சப்ஜெக்ட். நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுவோம். உதாரணத்துக்கு சொல்லலாம், இன்னொரு தளத்துல விரிவா பேசுவோம். இல்ல குறுக்க பேசுவோம் சார். தப்பா பேசினா என்ன செய்யுது? தப்பா பேசினா குறுக்க பேசுறது செய்வோம். விவாகரத்துக்கு தப்பா பேசினா குறுக்க பேசுவேன். சப்ஜெக்ட் பிரதமருடைய பேச்சு குறித்து இறுதியாக சார் குறிப்பிட்டாரு. நீங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டீங்க. தவறான கருத்து சொல்றது மக்கள் எடுத்துட்டு போக கூடாது இல்லையா? அதுக்காக நீங்க தவறான கருத்து சொல்ல நாங்க எப்படி அலோ பண்ணுவோம்? நீங்க தவறான கருத்து. ஆமா, நீங்க திருமணம் அவங்க தனிப்பட்ட உரிமை இல்லையா? விவாகரத்து மட்டும் தனிப்பட்ட உரிமை இல்லையா? விவாகரத்து தனிப்பட்ட உரிமை இல்லையா? சார், நீங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது. நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடு குறித்து இன்னொரு தளத்துல விரிவா பேசுவோம். நீங்க பிரதமர் பேச்சு குறித்து வந்துருங்க. திருப்பி என்ன இருக்கு? பிரதமர் பேச்சு குறித்து விவாகரத்து சொல்ற போது ட்ரிபிள் தலாக், முத்தலாக், அது மாதிரி கிடையவே கிடையாது ரிலிஜன்ல. சில பேர் பண்றாங்கன்றது பேச விடுங்க ஐயா. இல்ல, என்னுடைய கோரிக்கை ஏத்துக்குங்க. இல்லங்க, அது என்னன்னு சொல்லணும்ல. முத்தலாக் குறித்தும் ஏற்கனவே நிறைய விவாதம் பண்ணிருக்கோம். என்பது நடைமுறையிலேயே உடனடி முத்தலாக் கிடையாது இஸ்லாமிய சட்டத்துல. பிரதமர் பேச்சு குறித்து பேச விட்டுதானே? இல்ல, பிரதமர் பேச்சு குறித்து பேச உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, விருப்பம் இருக்கு. அது வந்துருங்கன்ற நம்ம இன்னொரு நாள் முத்தலாக் குறித்தும் யூனிஃபார்ம் சிவில் கோட் குறித்தும் பேசுவோம். இவங்க இஷ்டத்துக்கு போய் ஹிட் அண்ட் ரன் பண்ணி போயிட்டே இருப்பாங்களா? அது பேசினா முழு விவாதம் அதுலதான். பிரதமர் நாடு பார்த்து இல்லைங்கிற உலக நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து மதிக்கிற அளவுக்கு அமெரிக்கா கண்டனம் பண்றாங்களா? அமெரிக்கா குட்டு வச்சாங்களா? யூஎன் குட்டு வச்சுதா? பிரதமர் அவருக்கும் பிரதமர் தான், அவருக்கும் உரிமை இருக்கு பிரதமரை விமர்சிப்பதற்கு. நீங்க வந்துருங்க, சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. இப்படி கொச்சையாக விமர்சிக்க தப்பா சொல்லிடுங்க. இந்த மாதிரி நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. பிரதமர் பேசுனது குறித்து வந்துருங்க. 10 ஆண்டுகளாக பிரதமரை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள், ஜனநாயகம் இருக்கிற காரணத்தினால்தான் அப்படிதான் விமர்சித்தும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லைன்னா இம் என்றால் சரிவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்று இந்திரா காந்தி மாதிரி இருந்திருப்பாரு. ஏன் இல்ல? தலைப்புக்கு வாங்க. அவர் என்ன பேசினாரு? மன்மோகன் சிங் பேசுனது குறிப்பிட்டு காமிச்சாரு. எப்போ சொல்லுங்க? மன்மோகன் சிங் பேசுனத, அதாவது தேர்தல் அறிக்கையில் பொருள் உள்ளவர்கள், அதாவது வெல்தி பீப்புள், அவங்களுடைய பொருள்களை எடுத்து எல்லோருக்கும் சமமான ஒரு பொருளாதார, சீரான பொருளாதார அமைப்பை நாம் ஏற்படுத்துவோம் சொன்னார். எந்த பக்கத்துல இருக்கு தேர்தல் அறிக்கையில்? காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல எந்த பக்கத்துல இருக்கு? அவர் பேசுனதாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் பேசுனது சொல்லுங்க. போய் நீங்க சொல்லுங்க, போய் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆக இல்ல, இந்த பேஜ் நம்பர்ல இந்த தலைப்புக்கு கீழே இது இருக்குன்னு சொன்னாதானே மக்களுக்கு தெளிவா புரியும். பொருளாதார பரவலாக்கப்பட வேண்டும் ராகுல் காந்தி சொல்லவே இல்லை. ராகுல் காந்தி சொன்னாரா? தேர்தல் அறிக்கையில இருக்கா? இல்ல, ராகுல் காந்தி பேசியிருக்காரா இல்லையா? இல்ல, இப்ப நீங்க தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு சொன்னீங்க. இல்ல, தேர்தல் பரப்புரையிலே இருக்கு. தேர்தல் பரப்புரை வேற, தேர்தல் அறிக்கை வேற. ஆமா, வேறதான். ஆனா ராகுல் காந்தி சொன்னா தேர்தல் அறிக்கைக்கு சமமானது தானே. ராகுல் காந்தி இப்படி பேசியிருக்கிறாரு, இல்லைன்னு மறுக்க முடியுமா? யாருடைய பணத்தை யாருக்கு கொடுக்க போறாங்க? இது என்ன நடக்கிற காரியமா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல, எங்க அப்படி சொல்லிருக்காங்கன்னு கேக்குறாங்க. முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ். அப்படி சொல்லல. பிரதமர் சொல்றாரு சார். பிரதமர் சொல்லல. பிரதமர் முஸ்லிம்கள் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. முஸ்லிம்கள் என்று எங்கேயும் பிரதமர் சொல்லல. அப்படி முசல்மானுக்கும் தெளிவா சொல்றாரு சார். அதுக்கப்புறம் தான்
ரெக்கார்டு போட்டு ஆமா. குஸ் பைட்டோங்கறாரு. அவர் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லையா? இல்ல, நீங்க அந்த பேச்சு கேட்டீங்களா? நான் கேட்டுதான் சொல்லிட்டு இருக்கேன். நேற்றிலிருந்து அது விவாதத்திற்கு உள்ளாயிருக்கு. 24 மணி நேரம் கழித்து விவாதத்துக்கு வருகிற போது பிரதமர் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. இல்லைங்க, பிரதமர் பேசியது குறித்து ஒத்துக்கொண்டு கட்சியுடைய செய்தி தொடர்பாளரே பேசிட்டார் முதல் சுற்று. அவர் யாரை குறித்து சொன்னார் என்று கோடிட்டு காட்டியிருக்கலாம். ஆனால் அவர் நேரடியாக எதையுமே சொன்னார். முஸ்லிம்னு வார்த்தை சொன்னார் சார். முசல்மானும் வார்த்தை சொன்னார் சார். அப்ப இந்தியாவில் உள்ள முசல்மான்கள்லாம் அவர் வந்து பழி வாங்குறாரு. ஆப்வியஸ்லி அதான தலைப்பு. என்னங்க, அவர் சொன்னார் எத்தனை பிரதமர். பெண்கள் வந்து மோடி அவர்களுக்காக அந்த ட்ரிபிள் தலாக் முடிஞ்சவன வாக்களித்தாங்க. எத்தனை முஸ்லீம் தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்குது. உங்களுடைய இதெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க எப்படி லாவணி பாடிட்டே இருந்தா எப்படி பேசுறது? அதனால இந்த அது மட்டும் இல்ல, மன்மோகன் சிங் என்ன சொல்லான்னு கோடிட்டு காமிச்சாரு. பேசிட்டு நானே சொன்னேன். என்ன கோடிட்டு காமிச்சாரு? என்ன கோடிட்டு காட்டினார்? அதாவது இந்த நாட்டினுடைய வளங்களில் முக்கியமாக அதுக்கான ஒரு அருகதை அவர்களுக்கு யாருக்கு உண்டு? பாத்தியதை. பாத்தியதை, அதான் நான் தமிழ்ல அருகதை வேற, பாத்தியதை வேற. சரி, பாத்தியதை பழங்குடியின, பட்டியலின பெண்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு, அங்கதான் விஷயம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கணும். என்ன கேக்குறீங்க? எல்லோரையும் மனிதர்களாக பார்க்க வேண்டுமா, அல்லது ரீதியாக பார்க்க வேண்டுமா? பின்தங்கி இருக்கிறதுனால பின்தங்கி ஏன் இருக்கிறாங்க? சச்சார் கமிஷன் ரிப்போர்ட் எப்போ வந்தது? பின்தங்கி ஏன் இருக்கிறாங்க 65 வருஷமா? அப்படி பின்தங்கியவர்களாக இஸ்லாமியர்களை வைத்தவர்கள் யார்? அதே காங்கிரஸ் தானே. அப்ப அவர்கள் தானே அதுக்கு பதில் சொல்லணும். மோடியா பதில் சொல்லணும். 10 ஆண்டுகள்ல திருத்த முடியும். 65 ஆண்டுகள்ல அவங்களை வந்து மிக கீழான நிலையில வைத்திருக்கிறீர்கள் பொருளாதாரத்தில். அதை நீங்க சரி செய்யுங்க. அதை சரி செய்யறதுக்கு தான் மோடி வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அது நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு அவர் மேல பழி சொல்றது, புழுதிவாரி இறக்கிறது. அதிகமான குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள்னு இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் பேசியதால் தான் சர்ச்சை ஏற்பட்டது. இஸ்லாமியர்களை முன்னேற்றணும்னு பிரதமர் சொன்னது குறித்து எந்த சர்ச்சையும் இல்லை. ஊடுருவல்காரர்களை நாம் ஆதரிக்கிறோமா? யாராவது இங்க ஊடுருவல்காரர்களை ஆதரிக்கிறோமா? புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.